இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு திருவிழாவில் ஸ்டேடியத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இருங்க உங்களுக்கு புறவடையில் நான் காட்டுறேன். இந்த ஏரியா தான் மாடு ஏற்றுற இடம். அங்கேருந்து லைனாக இந்த இடத்துல மாடு வரும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மாடு போகிற இடம். இருங்க நான் கிட்ட போய் காட்டுறேன். இப்படி தாங்க பின்னாடி வந்துடும். இதுதான் ஸ்டேடியம். இதுக்கு பின்னாடி இப்படி மாடு வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து போல் நெட்டை போட்டு டைட் பண்ணிட்டாங்க. பின்னாடிருந்து மட்டும்தான் மாடு வர அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் வாடி வாசல். இந்த தான் வந்து இந்த இடத்துல டோர் போட்டுருவாங்க. இதில் மாட்டை இந்த சைடும் சைடும் கட்டிடுவாங்க. கட்டினோடதே இங்கே உட்காந்து கத்தி போடுவாங்க. கயிறு அறுத்தாங்கன்னா இந்த வழியாக மாடு வெளியே வரும். புடியக்காரர் வீரர்கள்லாம் இந்த ஏரியாவில் நிற்பாங்க. இங்கேருந்து மாடு பிடிப்பாங்க. இதுதான் இங்கே வந்து தான் மாடு விளையாடுற ஏரியா. இது ஃபுல்லாகவே மாடு விளையாடும். பார்த்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதிகாரி உட்காந்துருப்பாங்க, மேலே உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம். மக்கள் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேலரி போட்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஐபிகள் நிற்கிறதுக்காக இதுக்கு தனியாக டோக்கன் வாங்கிட்டு இந்த ஸ்டேடியத்துக்கு டோக்கன் வாங்கிட்டு வரணும். இது வந்து டோக்கன் வாங்கிறதால யாராலும் மேலே ஏறி ஆடியன்ஸ்லாம் வேடிக்கை பார்க்கலாம். இதுதான் குமாரபாளையம் ஜல்லிக்கட்டு திருவிழா நடக்குது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2வது மாதம் 2025 அன்னைக்கு காத்தால சரியாக 8 மணிக்கு ஜல்லிக்கட்டு ஆரம்பம். இந்த வழியாக வந்து மாடு வந்து இது வழியாக வெளியேறும். அதுக்கு தான் டோர் போட்டிருக்காங்க. இந்த வழியாக மாடு வெளியேறிக்கும். உள்ளே போகிறதுக்காக இந்த டோர் ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு தனியாக ஆள் போட்டுருவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டா மாடு உள்ளே போகாது. அதுக்காக இந்த இடம் இந்த பாருங்கள். இதுக்கு ஃபுல்லாகவே மாடு சுத்தம். இதுக்குள்ளே கவுரு போட்டு அணைச்சிக்கலாம். போட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மரம்லாம் ஊனிடுவாங்க நிறையா. இந்த மரத்தில் இழுத்து போட்டு அணைச்சி மூக்க நகர் போட்டு இந்த பாருங்கள். இந்த வழியாகவும் அந்த வழியாக அந்த வழியாக இந்த 2 வழியிலும் மாடு வெளியேற்றிட்டு போயிடலாம். அதில் ஆட்டம் வரத்துக்காக வச்சுருக்காங்க. நன்றிங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் IR ரங்கசாமி.